நல்லா நனைஞ்சு போச்சு. நனைஞ்சு போனால் என்ன ரேட்டு கம்மியாக வாங்குவார். ஆமாம், ஈரமாச்சுன்னா வெயிட்டு கூடிரும் சொல்லி சும்மா போட்டுட்டு ரேட்டுக்கு, அதாவது வியாபாரினால அப்படி தானே, ரேட்டை எப்படி குறைக்கலாம், லாபம் தானே, லாபத்துக்கு தானே பார்ப்பாங்க. இப்போ இவரும் அப்படி தான் வாங்க போகிறாருன்னு நினைக்கேன். இல்லை அவ்வளோட்ட லைட்டாக நனைஞ்சிருக்கு. சரி சொல்லி பார்ப்போம். சரி குறைச்சிட்டு போகிறாரு. வேறு என்ன பண்ண, நம்மளை இதே வேலையை தானே பார்த்தேன் ஒரு நாளைக்கு. ஆமாம், இப்படி தான் எத்தனை பேரை ஏமாற்றிருப்போம். சரி, ஏமாத்துறதும் கிடையாது, பேச்சு திறமையில ரேட்டை நமக்கு லாபத்தை கூட்டுறது, அவ்வளோதான். அதாவது நீங்கள் பொருள் போடுறீங்கன்னா உங்களோட எண்ணத்தில் அது ஏமாத்துறது. நான் வந்து பழசு எடுக்க வரேன்னா அது என்னோட தொழில் தர்மம். ஆமாம். சரி வா, முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைப்போம். அப்படின்னு இல்லை, அதுக்காண்டி நாங்கள் என்ன தெரியாமையே உழுதிக்கு போட்டு போகிறோம். அப்படியே ஆள் இருக்கோம், என் கூட வியாபாரம் பார்த்தோணுவேன். பித்தளை பொருள் கிடக்கல, நம்ம எடுத்து போடும்போது பித்தளை பொருள் வந்து தெரியாமல் உள்ள விழுந்துரும். அப்புறம் அதெல்லாம் எடுத்து அப்படியே தெரியாமல் உள்ளதுக்கு போட்டு இரும்பு கூட பிளாஸ்டிக் கூட எடை போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் இல்லை, நானும் அப்படி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா உண்மையை ஒத்துக்கணும். அதான் சொல்லிட்டேன்ல, அது தொழில் தர்மம். நாங்கள் என்ன வீட்டுக்குள்ளே பெய்யா வந்து பித்தளை எடுத்து போட்டு போகிறோம். அவங்க எடுத்து போட்ட பழசில் உள்ளதுக்கு போட்டு எடை போட்டு போகிறோம், அவ்வளோதான். ஃபேனுக்கு உள்ள செம்பு இருக்கும், அது வந்து பித்தளை கோட்டிங் தான் இருக்கும், அது இரும்பு. அந்த கலரை பார்க்க அப்படி தானே தெரியுது. ஃபேனில் உள்ள அந்த காடி பார்க்க பித்தளை கலரில் இருக்கும், அது கோட்டிங், அது பித்தளை கிடையாது. போன புதுசில் இதெல்லாம் நாங்கள் நம்பி ஏமாந்துருக்கோம். சரி, இது விவரம் தெரியுது கொஞ்சமாவது. இனி நம்புவே, என்னைக்கோ ஒரு நாள் போய் சொல்லிட்டேனா, அதை வச்சு டெய்லி போய் சொல்லனே நினைக்காத. ஓடியா ஓடியா அக்கா எங்க? சரி வா வா வா, மோட்டர் ஆஃப் பண்ணிடுவோமா? தண்ணி நினைஞ்சிட்டல. மோட்டரில் செங்கல் தூக்கி வைக்காம விட்டுட்டேன் பைப்பில் ஒழுங்கா. அது ஓடி வந்து இந்த அட்டை கிட்டே எல்லாம் நினச்சிட்டுவேன். நல்ல வேலை சங்கரி சொன்னேன், இல்லைன்னா எல்லா அட்டையும் போயிருக்காது. இப்போ லைட்டாக தான் நினைஞ்சிருக்கு. இப்படி தான் நாங்களும் சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரங்க, சரி போன போயிட்டு போது அட்டை தானே. அதானே, ஏன் அனுபவத்தை நீ சொல்ல விட மாட்டியா? சரி கொண்டா கொண்டா. சொல்றது பத்தியா? டேய் நான் சொல்றேன்டே. தம்பி வலிக்குறா. ஆஃப் பண்ணணுமே சங்கரி. லட்சுமி லட்சுமி மோட்டர் ஆஃப் பண்ணி. அம்மா ஆஃப் பண்ணிட்டு வருவா டாடி. அவங்களே வந்து எடுத்துருவாங்களா இல்ல நம்ம தான் எடுத்து போடணுமான்னு கேட்டேன். நம்ம தான் எடுத்துட்டு போகணும்னு பிளான்ல இருந்தோம். நம்ம ஊருக்கு ஒரு வண்டி வந்துச்சு. ஆமா ஆமா பார்த்தேன். அது சொன்னேன், அது ஃபேன் பழசுக்கு தான் போடணும், அது கூடாது. அதனால இதை வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். வண்டி வர நேரத்தில். ஓகே. உடஞ்சிட்டுடா, உன் சைக்கிள் தான் உடஞ்சிட்டு, தூக்கி பழசுக்கு போடு. சரி நீ இப்படிதான் சொல்லுவாங்க. உன் சைக்கிள் உள்ளதால போடு. சரி போடு. அது வாங்கின உடனே உடஞ்சு போச்சுடா, அதை போட்டுரு. வா எடுத்து வா. அம்முட்டி இது புது அடுப்பாடா. நல்லா தானே இருக்கு அடுப்பு. நல்லா தான் இருக்கு. அடுப்பு நல்லா தானமா இருக்கு. அந்த மூடி மேல உள்ளது, அந்த இது எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ கருப்பு கலரா? ஆமா. இதோட மூடி எடுத்துட்டு வாங்க சார். உடஞ்சி துரு பிடிச்சி உடஞ்சி. உங்க டேடி சென்னையில போலி போடும்போது உள்ள அடுப்பு அப்படிதானே? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வேலை செஞ்சு தருவான். மொட்டை மட்டையா நீ இப்பவும் சின்ன பிள்ளை தான்டா, போடா. அவ சின்ன பிள்ளைனா அவ கை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைக்கிள் போடு. ஏன் சைக்கிள் இப்போ ஓட்டிட்டு தான் இருக்கே. உனக்கு பெரிய சைக்கிள் வாங்கணும்டா. சரி சரி, அது வாங்கும்போது இதை போட்டுக்கலாம். உனக்கா? நீ முதல்ல அந்த சைக்கிள் ஓட்டுன, அதே ஓட்ட முடியாதா? இழுக்கு போடணும்.
தனம் பெரியம்மாவுக்கு பெரியம்மா அடிச்சு விடுவா அந்த முறத்தை தூக்கி போட்டுருவோம் நீ பழசுக்கு. பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கட்டா? பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீ அப்படியே பெரியப்பாவுக்கு சொல்லு. சதீஷ் பெரியப்பா வேண்டாமா? ஏய் இது அப்பா வண்டிடி. அப்படியே அப்பாட்ட சொல்லு பாப்போம். உங்களோட பேட்டரி வண்டியா பழசுக்கு போடணுமா? பழசுக்கு ஏய் அது நமக்கு சோறு போட்ட வண்டி. பழசுக்கு போட்டுருவோமா அப்படிங்க. என்ன வயசு இருக்குடா அந்த வண்டிக்கு? வயசு இருக்கா? இப்ப எத்தனை வயசா இருக்கும் அம்மா? இப்ப 2 வயசு இருக்கு அப்படிதானே? 3 வயசு ஆக போகுது. ஏப்ரல் வந்தா 3 வருஷம். அது இன்னொரு 5 வருஷம் ஓட்டுறேன். அப்படியே ரோட்லயே போட்டு ஓட்டி அதுக்கப்புறம் போட்டுருவோம். நம்ம வயசு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சிருக்கீங்களா டேடி? டிபிள் பஸ் நல்லா அந்த மாதிரி இருக்கு. ஆமா அது தனியா எடுத்து வச்சிருந்தேன். ஏய் நீ இங்க வாடா. இந்த டிபிள் பஸ் உள்ள கொண்டு வை. சூப்பரா இருக்கு. அதுக்கு தாமா எடுத்து வச்சிருந்தேன். இது ஒரு மாதிரி வேண்டாம். அது வேண்டாமா? அந்த பேட்டரி உள்ள எல்லாம் வெடிச்சிருக்கு. அந்த பேட்டரி ஆமா டாடி. அது பழசுல டாடி நம்ம ஒரு லைட் நம்ம உடைச்சு எடுக்கணும்னு சொல்லிருந்தோம் தெரியுமா? பேட்டரி இருக்கும். ஆமா நம்ம மறந்துட்டோம்ல. அது பழசுக்கு போட்டுருவோம். ஏய் அந்த இது இட்லி இது அது யாரு சங்கரிலாம் குட்டி பிள்ளையா இருக்கும்போது அந்த குட்டி இட்லி தாண்டா அம்மா அவிச்சு கொடுப்பேன். இதுல தான் நீ அவிப்பா? ஆமா தெரியும். இல்ல எடுத்து விளையாடுவேங்க. சாப்பிடுன்னு சொல்ல விளையாடுவான். விளையாண்டுறப்பா. அது விளையாண்டுறப்பா. சரி அவ்வளவுதானம்மா. இப்போ கொஞ்ச நாளா தான் எல்லாம் அவிக்கிறது இல்ல. இது அது ஐயோ இது கவிட்டு வாணி அது இது பண்ணி கும்பிட்டு இருக்கு. அது இது தேய்ச்சி பார்க்கணும். விலைக்கு போட்ட வாணி. நீ அக்கா கிட்ட வாணி அவர். ஏமா போன வாட்டி கறி குழம்பு கொண்டு வந்தது அங்க இருந்து. ஆமா அட பாவியா. எது திட்டுவா? அதான் ஒரு வாளி வாங்கி இது கறி குழம்பு கொடுத்து விடுமா பாது? விலைக்கு வச்சது நம்ம தண்ணிக்கு இந்த கலர்ல இருக்கு. நான் எனக்கு யூஸ் பண்ணாமலே அப்படியே போட்டோம்ல. கறி குழம்பு நினைச்சு பார்த்தாது கறி கொடுக்கணும்னு தோணுச்சா? அது நமக்கு கொண்டு வச்சு கொண்டாங்க. நான் இரும்பு நேரம் வச்சு இருக்கும் தேய்ச்சி பார்க்கேன். பிளாஸ்டிக் போகும். போமா இது ஏதாவது மூடி வைக்க ஆகணும். இது கிடக்கட்டும். என்னது பழசுக்க போடணும்? ஏன் போடுவோமே நல்லா இருக்குல்ல? தங்கச்சி விளையாடி நீ வெளியில ரோட்டை வச்சு விளையாடுவாது. சர்சர்னு போனோன்னே அது உள்ள கொண்டு வச்சிருக்கு ரூமுக்குள்ள. போ நினைச்சிட்டு இருந்தாலும் பழத்துக்கு தான் போடாது சொல்றாளோன்னு பார்த்தா சூப்பரா இருக்கு. தங்கச்சி நீ வந்து ஓட்டேனே. நான் நேத்து நைட்டு கூட ஓட்டிட்டு இருந்தேனே. கைப்பிடி ஒசரம் கூட கொஞ்சம் வச்சிட்டு உனக்கு நல்லா இருக்கும் ஓட்டுறது. எனக்கு இது கரெக்டா தான் இருக்கு இந்த ஹைட். ஓட்டு சரியா? ஓகே. என்னது இது? இது குப்பையா? சரி சரி போ. இதான் என்னோட ஃபேவரட் கத்தி. அப்படியா? கடை கத்தி. நைஸா இருக்கும். எப்படி விளையாடு பத்தியா? அதாவது இவ்வளவு நைஸா இருந்தா தான் கத்தி காய் வெட்டும் போது கண் எரியாது. செப்னு வெட்டும். கத்திலாம் வச்சு இது கத்திடா. கத்தி. அது என்னது? அது டிஃபன் பாக்ஸ். இது நீங்க கையில வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டேன். இது வந்து முன்னாடி சமோசா வியாபாரம் போடுவோம்ல? ஆமா. நீளமா தேய்ச்சி தானே வெட்டுவோம் சென்டர்ல. ஆமா. யாருக்கா ஆர்கானிக் சமோசா வெட்டியா? ஆமா ஆமா ஆமா. ஓவல் ஷேப்ல இது பண்ணி வெட்டுவோம். அங்க எந்த பொருளை எடுடா? நான் அங்க அது பண்ணுது. இங்க இது பண்ணு. இல்ல இல்ல இது ஃபெயிலியர் தான். அது இப்ப நம்ம என்ன நினைச்சோம் அப்படினா இந்த ஷேப் தான அந்த சமோசா. என்னடா? ஐயோ. தொடாத. உங்க டாடியோட பழைய டயலாக்லாம் கேட்க முடியலடா. வாழ்க்கை வரலாறுன்னுட்டு ஒரே போலி போடும்போது அதை செஞ்சேன். சமோசா போடும்போது இது செஞ்சேன். போங்க போங்க சீட்டு போங்க. அதுக்கு வந்தாலும் வந்துருங்க. அந்த சமோசா சீட்டு மாதிரி இருக்கா? நான் இருக்கா உனக்கு? பாதியா வெட்டா அப்படி வரல. அம்மா அம்மா துப்பா. ஓ நம்ம நீங்க சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அப்படி வச்சிருவீங்களோ? பெருசா தேய்ச்சிட்டு நான் என்ன ஐடியா பண்ணேன்னா அப்ப வீட்ல அந்த கண்ணு பெரிய கண்ணு. அப்ப பெருசா தேய்ச்சிட்டு இப்படி அச்சு எடுத்து சொன்னா ஈஸியா வெட்டிடலாம்னு ஒரு ஐடியா. ஐடியா தான். மெனக்கட்டி செஞ்சேன். கரெக்டா அந்த ஐடியால தான் செஞ்சேன். அப்புறம் அவளை நின்னாந்தால மலக்குள்ள போட்டு அதை இத்து துருப்பிடிச்சு. அம்மா டாடியா செஞ்சாங்க அப்ப இது. இது அதாவது கடையில செஞ்சு வாங்குனேன். மெனக்கட்டு உட்கார்ந்து இந்த மாதிரி வரணும்னே அப்படின்ட்டு. ஒரு பேப்பர் வச்சு அளந்து வெட்டி. என்ன? இரு வரேன். சரி வா. ஆக இது வந்து ஃபெயிலியர். சரியா? ஏம்மா பாப்பா இந்த இரும்பு துருப்பிடிச்சதெல்லாம் கை வைக்காத கையை கடிச்சிரோனே. அது வாளியை போட்டுறாதீங்க. உள்ள இது பண்ணு. குப்பைல இருந்து ஆகும். அது பாட்டியோட வாளி தூக்கி அங்க கொடுங்க. அப்படி பார்க்க போனா இல்ல பாதி பொருள் பாட்டியோட பொருள் தான். ஏன்? இந்த வட்டை யார் வாங்குனது? ஓ இல்ல இது வட்டை நான் வாங்கின வட்டை. இல்ல இல்ல இந்த வட்டை எங்க அப்பா வாங்குனாங்க. அப்பா நீ எத்தனை வைக்கல? வேண்டாம்.
ஒரு கணக்கு வேண்டாம் ஏன் உங்க அப்பா ஞாபகத்துக்கு உள்ள நிறைய இருக்கு கீழ் வீட்டுக்குள்ள தெரியும் தெரியும் அவ்வளவு பெரிய பெரிய இரும்பு கல் உப்பு சட்டி ஏப்பா ட்ரம்முக்குள்ள கொஞ்சம் ஒரு சாக்குல இது பழசு கிடக்க பாருங்க அது என்னதுக்கு ஒரு நாள் இது இப்ப யாரும் இப்ப 2 மணி நேரம் யாரும் உலகத்துக்கு போட்டுருக்கு வாட்டர் கேன் வேற யாரா இருக்கும் அம்மாவா தான் இருக்கும். லட்சுமி மேலதான் பழசு எதுவும் கிடக்க மேல எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பட்டல்ல இது போமா இல்லாட்டி இப்படி இப்படி ஓட்டி விளையாடுறதுக்கு வச்சுக்கிறீங்களா ஆஹா வேண்டாம் உங்க அக்கா இருக்காவல்ல அம்பியக்கா அவியிட்ட கொண்டு கூடு அவிய உருட்டி உருட்டி விளையாடுவோம் நீங்க இது பண்ண அந்த பக்கம் உங்க அக்காவை நிப்பாட்டிக்க இந்த பக்கம் உங்க அத்தானை நிப்பாட்டிக்க மாறி மாறி உருட்டி விளையாட சொல்லு உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்படி நீங்க இப்படி வச்சு உருட்டிட்டே போனீங்கன்னு வைங்க நல்ல தொப்பை குறையும் ஞாபகம் இருக்கா எல்லாரும் வந்து இப்படிதான் இப்ப யாரு இது இல்ல பெருசு ஆமா ஆமா இது சில டைம் அது பெரிய டயர் சைக்கிள் டயர் அழுக்காகும் ஆமாடா சங்கரி இப்ப யார் மேல எந்த பிள்ளைங்க இப்படி விளையாடு சைக்கிள் டயர் தான் அதிகமாக உருட்டுவோம் பழைய சைக்கிள் டயர் இருக்குல்ல அதெல்லாம் சைக்கிள் டயர் மாத்திரம் அங்கே கடையில் கொடுக்க மாட்டோம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஆமாம் இப்படி 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 குச்சி வச்சு தட்டி 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 ஓடுவாங்க அதில் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவாங்களே நம்ம ஊரில் அது போக வேண்டாம் அது ரப்பர் பந்து விளையாடுறதுக்கு வச்சுக்க அவங்க ஆட்டோ டயர் கொடுத்தாங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும் கட்டையாக இருக்கும் இப்ப யாருமே அப்படி விளையாடு நம்ம ஒரு நாள் சைக்கிள் விளையாடுவோன்னே உனக்கு சொல்லித்தரேன் டயர் உருட்டி விளையாடுவோம் உங்கள் அம்மையே நீயும் பைக் கடையில கொடுத்தா போவாதா? ஆஹா போவ குடுப்பாவோட உண்டா ஏய் ஆமா உங்க மச்சான் முத்து செல்வம் பைக் கடை தானே வச்சிருக்கான் செல்லம் அவனுக்கு செல்லத்துல கொடுத்துரு உங்க அண்ணன் மூட்டை கொடுத்துரு கழுத்துல தூக்கி போட்டுருவேன் அவன் கழுத்துல போடுவேன் சரி இதெல்லாம் நீங்க அன்னைக்கே தூர போடணும்னு அம்மா ஒதுக்கி வச்சே ஒரு வாரம் ஆகுது இன்னும் அது குப்பைக்கு போகல இதையும் அது தூக்கி போடுறேன்னு சேர்த்து போங்க இதெல்லாம் கொஞ்ச நாள் இதுல ஓட்டிட்டு இருந்தோம்ல. ஆமா ஆமா அது ஞாபகம் இருக்கு அது இவா பாப் பிள்ளைங்க ஓட்டுக்கரையில இப்படியே தான் விளையாண்டு நேத்து நாங்க அப்புக்குச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். அதுச்சா உப்புக்குட்டி நீமா ஆமா அப்ப குட்டி வந்தா விளையாட தான் செய்வான் சரி இப்போ விளையாடுங்க என்ன அப்புக்குச்சி விளையாண்டோமா நேத்து. ஏன்னா அப்ப குட்டி மே மாசம் தான் வருவான் கையில வரைய வச்சிரு. அப்போ விளையாடுங்க என்ன மருதாணி அடிச்சா மருதானியா வச்சு ஒரு வாரம் ஆகும் சூப்பர் எனக்கு அவ்வளவு அண்ணியா அன்னைக்கு அடி கொடுக்கணும் டார்க்காவே இல்லை பிடிக்கலனா ஆரஞ்சு கலராம்மா யாருக்குமே ஒழுங்கா பிடிக்கும் இப்போ யாருக்குமே நல்ல புத்தி இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு ஐடி பாப்போம் பிடிக்குதான்னு பாப்போம். சரி இன்னைக்கு வச்சு விடுங்க எனக்கு பிடிக்கலன்னா பார்ப்போம் கருத்துருவோம். பயத்தை பேர் ஒரு கருத்து அடுத்த நாள் தான் கருப்பாகும் போட்ட அன்னைக்கு லைட்டா தான்டா இருக்கும் அது டேடிக்கு பித்த உடம்புடா டேடிக்கு எப்படி போட்டாலும் கருத்து ஒரு 2 நாள்னா கையை பார்க்காது ஏன்டா உங்க டேடிக்கெல்லாம் போட்டு விட்டோங்கிற மாதிரி ஆயிடும் சரி என்னமா அவர் இன்னும் வரல அதான் எனக்கும் தெரியல ஒருவேளை நம்மளை அள்ளிட்டு போச்சுருவானா சொல்லி விட்டேனப்பா அந்த அவர்கிட்ட கவனிச்சாரு எப்படி கவனிச்சாரு பேத்தி ஒரு 20 நிமிஷத்தில் வந்திருக்கனே ஊரை சுற்றிட்டு வாங்க கரெக்டாக இருக்கும்ண்ணே அவரை நம்பி வேறு வாசலை குமிச்சிட்டேனே இப்போ என்ன வருவாரா என்னன்னு எனக்கும் தெரியலையே இங்க இருந்துலாம் என்னால முடியாது அங்க இருந்து தூக்கிட்டு வந்ததே பெருசு என்ன அப்படி இல்லைன்னா உங்க வண்டியில எல்லாம் கட்டி ஒரு 4-5 வாட்டி அடிச்சு சாதாரண போய் போட்டுவாங்க ம் விளக்கியா உங்க அம்மாட்ட சொல்லு எல்லாத்தையும் பழசுக்கு பழசுக்கு அள்ளி போடியா ஏமா இது நான் வச்சு மாட்டினேன் எப்படி மாட்டி வச்சிருக்கேன் எவ்வளவு பொறுப்பா பிள்ளை எவ்வளவு பொறுப்பா கேட்க பாரு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிள்ளை சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு பொறுப்பு பாரு அதை அப்ப இதையும் போட சொல்லுங்களா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி போங்க. நானும் அதான் சொன்னேன் உங்க அம்மா தான் கேட்க மாட்டேக்கா நான் வரும்போதே சொன்னேன்னா அதை போடாதமான்னு ஏற்கனவே ஒரு அடுப்பு அங்க எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் பழசு துரு பிடிச்சிட்டுடா நல்லா தான் இருக்கு உங்க வீட்டுல அங்க ஆணி அடிக்க முடியாது அப்ப டாடி விட்டா இதையும் வச்சுக்கிட்டு வாங்க பாரு. அம்மா கிரைண்டர் அம்மா பெயிண்ட் பழைய மோட்டார் பழைய